விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். எங்கப்பா போற தெரியாது. யார் கூப்பிட்டுருக்கா? யாரும் கூப்பிடல, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. அப்புறம் கானான்ல யார் உனக்கு தெரியும்? யாருமே தெரியாது. இல்லை அங்கே மோசமானவங்க இருந்தா இருந்துட்டு போட்டோம், பஞ்சம் இருந்தா இருந்துட்டு போட்டோம், வழியில வனாந்திரம் வந்தா வந்துட்டு போட்டோம். அப்புறம் என்னப்பா இப்படி இறங்கி போற? இவ்வளத்தையும் தாண்டி ஒருத்தர் என்ன கூப்பிட்டுருக்காரு. அவர் இதையெல்லாம் தாண்டி நடத்த வல்லமை உள்ளவர். நான் நம்பி போறது அவரைத்தான். நடுவுலயே சரி நீங்க எல்லாத்தோடையும் போறீங்க, வனாந்திரம் வராதா? பிரச்சனை வராதா? நீங்க மாசம் மாசம் சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே வரலையா? எல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது. அவர் நியமிச்ச நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்முடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு வெளியே போகாது. எதுக்கு பயம்? எதுக்கு எடுத்தாலும் பயம். கெபிக்குள்ள போய் தங்கிக்கிற ஒரு கூட்டம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறாரு. உங்க உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா கூட அதுக்கான அறிகுறியை கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் நம்ம உடம்புலயே பண்ணி வச்சிருக்கிறார். அது நேரத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து காப்பாற்றுவார். அவர் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்கள் ஜீவன் இந்த பூமியை விட்டு போகவே போகாது. ஏன்னா உங்களை கொண்டு நிறைவேற்ற காரியத்தை உங்களை வச்சு தான் நடத்த முடியும், வேற யாரை வச்சு நடக்க முடியாது. அது காட்ஸ் பிளான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு 70 பலத்தின் மிகுதினால் 80ங்கிறோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்? அப்பெல்லாம் ஒரு 90-100 வரைக்கும் இருந்தாங்க. இப்ப தானே தாவீதுக்கே 70 தானம்மா. அவ்வளவு பெரிய ராஜாவே 70ல போயிட்டாரு. அந்த காலத்துல 70 தான் நார்மல். இப்போ பாத்தீங்கன்னா அப்படி ஒரு எப்படியாவது சொல்றேன், எந்த கிபிக்குள்ளையும் போய் பயந்து உட்காராதீங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிற தரிசனம் பெருசு, உங்க மேல உள்ள விஷன் பெருசு, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் பெருசு. உங்களை பிசாசு டைவர்ட் பண்ணி பயமுறுத்தி உங்க வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே அலைய விட்டுருவான். இதுக்கு பின்னாடியே அலைய விட்டுருவான். எதிர்கால பிரச்சனை, வியாதி, பலகீனம், அப்படி இருக்கு, யோசிச்சுக்கோ. ஒண்ணு கல்யாணத்துக்கு என்ன பண்ண போற, பையன் படிப்புக்கு என்ன பண்ண போற, இப்படியே உங்களை பின்னாடி கெபிக்குள்ள அமைச்சுக்கிட்டே இருப்பான். அவன் திட்டம் என்ன தெரியுமா? நீ உன் விஷனுக்கு நேரம் ஓடிடக்கூடாதுன்னு. அதுக்கு மட்டும் ஒண்ணு செய்யணும். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எல்லாம் நோட்டு போட்டு எழுதி ஜீவ புஸ்தகத்துல வச்சிட்டாரு. அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை, ஏன் இந்த விசுவாச அறிக்கை நீங்க பண்ணவே மாட்டீங்க? இந்த விசுவாச அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனா இது மட்டும் விசுவாசமா? நம்ம கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும். இப்படி சொல்றது இது கரெக்டான அறிக்கையா? எனக்கு ஒன்றும் வராது, ஏன்னா ஜீவனும் மரணம் எங்க இருக்கு? நாவின் கீழ் இருக்க. எனக்கு ஒன்றும் வராது, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறான்னு சொல்றது விசுவாச அறிக்கை இல்லை. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. 2 வகையாய் பயந்து கெபிக்குள்ளே ஒதுங்குறவர் இருக்கிறார்கள். ஒன்று ஆபத்துக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள், இன்னொன்று இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிற விஷனுக்கு பயந்து போய் ஒதுங்குறவர்கள்.